நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி கூட வந்தா மட்டுமே தான் நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னால பண்ண முடியும். அதாவது இத விட இன்னும் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நம்ம வெண்பாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது. பேசாம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அதாவது அங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, என்கரேஜ் பண்ணலாமா அப்படின்ற மாரி வந்து நினைச்சு தான் இப்போ மல்லி இருந்துட்டு அந்த ஸ்கூல்ல மாஸ் என்ட்ரி குடுக்கறது மட்டும் இல்லாம, ஆரம்பத்துல ரொம்பவே திணறிட்டு இருந்த நம்ம வெண்பா இருந்துகிட்டு, நம்ம மல்லிய பார்த்ததுக்கு அப்புறமா அப்படியே பிச்சு உதற ஆரம்பிச்சுறாங்க. ஏன் நம்ம வெண்பாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் பிரைஸே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு, "நீ எல்லாம் இவ்ளோ கல் நெஞ்சக்காரியா இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்ளோ கல் நெஞ்சக்காரியா இருக்கிறதுக்கு காரணமே யாரு? நம்ம விஜய் தான். அத புரிஞ்சுக்காம வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு, "எனக்கு தல வலிக்குது வெண்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கெல்லாம் வரல. உன்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி விடுறேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பாரதியார் கெட்டப்லாம் மாஸாவே, கெத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட ஆரம்பிச்சுறாங்க. இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கிற சமயத்துல, நம்ம மல்லி வராதது தான் வெண்பாவுக்கு மிகப்பெரிய குறையாவே இருந்துட்டு இருக்கு. இங்கிருந்து ஸ்கூலுக்கு போம்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸ்கூல்ல ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அதாவது ஸ்கூல்ல அதாவது ஒரு கிளாஸ்ல இருக்கும்போதே, நம்ம வெண்பாவால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்ட பாட முடியல. இப்போ இவ்ளோ பெரிய ஸ்டேஜ்ல ஏறி இருக்கிற மொத்த கும்பலையும் பார்த்த உடனே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உதற எடுத்துக்க ஆரம்பிச்சுருது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல மல்லி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்தா எவ்ளோ தைரியமா இருந்திருக்கும். அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்கும்போது தான், நம்ம மல்லி மாரியே தெரியுதே, மல்லி அம்மா மாரியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயி, மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா கட்டி புடிச்சு கதறி அழ ஆரம்பிச்சுறாங்க. "எதுக்காக வெண்பா நீ பயப்படுற? நீ நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இத வந்து பாட்டு பாடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ போ நான் இங்கேயே தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவ அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம வெண்பாவும் ரொம்பவே தைரியத்தோட உள்ள போய் நிக்கிறது மட்டும் இல்லாம, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு, அதாவது இங்க இருக்கிற ஒரு டீச்சர் இருந்து, பேரண்ட்ஸ்ல இருந்து, யார் அந்த குழந்தை? யார் அந்த பொண்ணு? அவ்ளோ அழகா வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துருக்கு. ஒரு பக்கம் நம்ம விஜயும் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு போட்டியில மட்டும் ஜெயிக்கலன்னா, கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்துல வந்து இது எல்லாத்தையுமே மாத்துனது மட்டும் இல்லாம, இப்போ வெற்றி கோப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவுக்கு கிடைக்கிற மாரி செஞ்சுட்டாங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா இதுல முயற்சி பண்ணியிருந்தாலுமே கூட, நம்ம மல்லி இல்லன்னா இது எதுவுமே நடந்திருக்காது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பரிச எடுத்துக்கிட்டு நேரா முதல்ல நம்ம மல்லி கிட்ட தான் ஓடி வந்து, "மல்லி அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி புடிச்சுக்கிறாங்க. இது நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா, தான் பெத்த பொண்ணு தன்ன கூட வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்காம, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்றாளே அப்படின்ற ஒரு வருத்தமும் இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.